கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையிலே நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், நம்மை நடத்தினார். ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பாடுகிறோம். அல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் நமக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருக செய்வாராக. இந்த காலையிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அடுத்த பாதியில் கர்த்தர் சொல்கிறார், இந்நாட்களிலே ஆமென். என்னோடு கூட சகரியாவின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம், அந்த புக் ஆஃப் சகரியா, அவருடைய வேதாமத்தை முதல் முறை திருப்புகள் என்றால் 1098வது பக்கம், 1098. ஆமென். அதிக நாட்கள் ஆயிடுச்சு பைபிளே திருப்பி அப்படி என்றால் உங்களுக்காகவும் திரும்ப சொல்கிறேன், அடிக்கடி திருப்புங்க. 1000 பக்கங்கள் இருக்கிறது. 1098வது பக்கத்தில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும், ஆமென். அங்கே இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் பர்சனலைஸ் பண்ணி சொல்லிக்கோங்க. உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தின் பேரை சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்கள். இந்நாட்களில் உங்கள் பேரை சொல்லிடுங்க. நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் திரும்ப நினைச்சிருக்கிறாரு. நம்ம இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. யார் நினைச்சிருக்கிறா? கர்த்தர் நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைச்சிருக்கும் பொழுது ஆமென், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நினைச்சிருக்கிறார். பேசுறவங்கெல்லாம் பேசலாம், சந்தோஷமா தைரியமா பேசலாம். நம்ம சபையில எல்லாம் நான் தடை பண்றதுல பேசுறத. ஆமென். The Lord says again in these days, ஆமென், again in these days, திரும்ப நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் போது எப்படி நான் தீமை செய்யும்போது உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் செய்யாமல் நிறுத்திட்டேன். சில நேரத்தில் செஞ்சிட்டேன். அப்படிதான் என் நினைப்பை ஒரு நாள் நம்ம நிறுத்த மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலையில் கர்த்தர் இதுதான் உங்களோடு கூட சொல்லுகிறார். சொன்ன இல்லையா, 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்நாட்களுக்கு முன்னே. அப்போ இந்நாட்கள் அப்படின்னு பேசுகிறார் 15ல். அப்போ 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் என்ன இல்லைங்களா, பலன் இல்லை. தேர் இஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் சார். வேலையில் என்ன இல்லை, பலனே இல்லை சார், எந்த பலனும் இல்லை. அப்புறம் சொல்கிறார், என்ன சொல்கிறாருங்க, மிருக ஜீவன்களுடைய வேலையால் என்ன பண்ணல. ஆமாம், அந்த நாட்களுடைய முறைமையின்படி மிருக ஜீவன்களை, ஆமேன், அதுதான் அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு. ஆமேன். இந்த வாழ்வாதாரத்தின் வழிகளாக இருந்தது. வாழ்வாதாரத்திலும் பெரிய பலன் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க அடுத்தது, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும், ஆமா, நெருக்கடி நிமித்தம். சொல்லுங்க, அந்த வார்த்தை அடிக்கடி பேசுவோம் இல்லையா, நம்ம தான் ரொம்ப பழக்கப்பட்டவங்களாச்சே. நெருக்கடி ரொம்ப நெருக்கமாகுது. அது ரொம்ப மாடர்ன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்குது. எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுகிறவர். நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நெருக்கத்தின் நிமித்தம் சமாதானம் இல்லை. எல்லா மனுஷனும் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஏதோ தேசங்களை தான் மாத்திரம் கிடையாது, இங்கேயே நாமளே விசுவாசிகளுக்குள்ளே கூட பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணுதுங்க, சொல்லுங்க, சத்தமாக பேசுங்களேன், பரவாயில்ல. விரோதம்னு சொல்லுங்க. ஒன்றுன்னா இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்கள். இந்நாட்களை தான் கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்ணுவேன், நான் நன்மை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்நாட்களிலே நன்மை செய்வேன். ஏனென்றால் இதே அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை நான் குயிக்கா காண்பிக்கிறேன். 2வது வசனத்தில் வாசி, சேனையுடைய கர்த்தருடைய வார்த்தை, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். அல்லேலூயா. இப்படி ஒரு சில இடங்களிலே நம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். சீயோன் என்றால் யார் என்று உங்களுக்கு அடிக்கடி நான் விளக்கி இருக்கிறேன். சீயோன் என்றால் குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயர் மாத்திரமல்ல. இது என்னவென்றால் சங்கீதம் 125 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரையே நம்பி இருக்கிறவன், கர்த்தர் தான் எல்லாம் என்று நம்புகிறவர்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிற ஆண்டவரே, ஆமேன். சந்தேகமா பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை எடுத்தே வாசிருங்க. ஆமேன். அந்த வசனம் எங்க இருக்குது, 125வது சங்கீதத்தில், தி புக் ஆஃப் சாம்ஸ் 125, 125ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறாங்க. ஆமென். சீயோன் என்பது ஒரு ஊருடைய பெயரா இருக்கலாம். சீயோன் என்பதற்கு
அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களோ சீயோன் என்பதற்கு பல அடையாளங்கள் இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையிலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும், those that trust the Lord will always be called as Zion. அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்றது. Those that put their trust in the Lord and say, I cannot trust in anything else, I will only trust in the Lord, நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற மனுஷன், அவன் பேர் என்னன்னு சொல்றாருங்க, சீயோன் சொல்ற. அப்ப இங்க வாசிப்போம் வாங்க. இப்ப திரும்ப சகரியா 8வது அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். அதற்காக அந்த வைராக்கியம் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது it was more even moving me. அது என்ன சொல்றது, I am passionate towards my people. Hallelujah. We are not passionate about everything in this world. நம்ம நிறைய காரியத்தை குறித்து அதிக வாஞ்சியோடு கூட ரொம்ப உருக்கத்தோடு கூட அது ரொம்ப பிடிச்ச மாதிரி செயல்பட மாட்டோம், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றார் அந்த வார்த்தையை ஆங்கில மொழியாக்கங்கள சில மொழியாக்கங்களை நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக வாசிக்கும் பொழுது அல்ல ரொம்ப அழகா சொல்லுது, I am passionate towards my people Zion அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, கர்த்தர் நம்மை குறித்து மன உருக்கத்தோடு கூட மன வாஞ்சியோடு கூட, ஆமென், ரொம்ப பிடிச்சது. அதான் அந்த வார்த்தை பேஷன் அப்படின்ற என்னதுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியல, ஆனால் நான் நம்புறேன், என் கர்த்தருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்து, சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி கிருபையை தந்ததும் அல்லாமல், ஆமென், ஜீவனை தந்ததும் அல்லாமல் கிருபையும் தந்து எல்லா விதங்களை கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு தான் இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சவங்க பிடிக்கும் நம்புறவங்களாம் நீங்கள் சொல்லிக்குங்க. அடிக்கடி நீங்கள் நம்புறீங்களா நான் கேட்கக்கூடாது இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும், கர்த்தருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுனால கர்த்தர் எனக்காக கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஆமென். கர்த்தருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால கர்த்தர் என்ன பண்றாருங்க, கடும் வைராக்கி எனக்காக கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார் 3ஆம் வசனங்கள் எல்லாம் வாசிக்கும், நான் சீயோனிடத்தில் திரும்பி, இந்த வார்த்தையை திரும்ப பார்ப்பீங்க, என்ன சொல்றேன், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். இந்த காலையில் உங்களுடைய சிந்தனைகள் ஒருவேளை 10வது வசனத்தை போல இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றி அமைக்க விரும்புகிறார். 10ஆம் வசனத்தில் வாசிங்க, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்களாய் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை ஞாபகம் வச்சுங்க. ஆமென். என்ன இல்லைங்க, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்கள். ஆமென். பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்கள். ஆனா அப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் சொல்ற, நான் திரும்ப உன் பட்சத்தில் திரும்புகிறேன். ஆமென். உன் பட்சத்தில் நான் திரும்பி உன்னிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். சேனையுடைய கர்த்தருடைய பர்வதம், ஆமென், பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திரும்பவும் எருசலேமின் வீதிகளிலே முதிர் வயதினாலே தங்கள் கைகளிலே கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகள் என்ன பண்ணுவாங்களா, கொடி இருப்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப தாத்தாக்களை பத்தி மாத்திரம் பேசல. people that are saying I am disabled, because I read this in English and I look at this translation, it says I cannot do anything, I am unable to do anything. என்னால பண்ண முடியல. யார் பேசுவா, தாத்தா பாட்டி தான் அப்படி சொல்லுவாங்க. என் கைகள்லாம் அப்படியே என்ன ஆச்சு, முடங்கிடுச்சு, ஒன்றும் என்ன அப்படி தூக்க முடியல, எதையும் வைக்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சில சாதாரண மனுஷர்கள் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அவருடைய சோர்வு நிமித்தமாய், சமாதானம் இல்லாததினாலே, அவருடைய விரோதங்களின் நிமித்தமாய் பின்தங்குதல்ல இன்றைக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கை முடக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் உன் பட்சத்தில் திரும்புகிறேன், உன் பட்சத்தில் திரும்ப உன்னை நினைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நினைத்திருக்கிறபடினாலே, உன் பட்சத்தில் திரும்பி இருக்கிறபடினாலே உனக்கு நன்மை இந்நாட்களிலே செய்வேன். நம்புனீங்கன்னா ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தர் இந்த 7ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியில கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கண்டிப்பா செய்வாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எந்த ஒரு வார்த்தையும் வீணா இந்த இடத்துல அவர் தூக்கி விரையாக்க மாட்டார். These are words more powerful than anything that we have in our hands. அப்படியே கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை காட்டிலும் இந்த வார்த்தை மிக வல்லமையானது. அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை, இந்த வார்த்தையினாலே வானத்தை பூமியை உருவாக்கினார். இந்த வார்த்தையினாலே இருளை வெளிச்சமாய் மாற்றினார் என்றால் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு. இந்த வார்த்தை வீணாய் கர்த்தர் இந்த காலையில் இந்த இடத்துல விரயமாக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்றாரு, அதிக இந்த காரியங்களை தொடர்ந்து கர்த்தர் கொடுக்க கிருபையிலே ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ந்து இதை நான் பேசுவேன்.
பேசுறது கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனால் நேரம் அது ரொம்ப இட்ஸ் a very short time that I preach on this first mornings. அதனால குறிப்பிட்டு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் சுருக்கமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த ஜனத்தில் யாரெல்லாம் 6 மாசம் கடந்து 7ஆம் மாசத்துல வந்திருக்கோமோ நம்ம எல்லாம் மீது தான் இருக்கிறோம். சொல்லுங்க, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். நம்ம கூட டிராவல் பண்ணவங்களே சிலர் எங்கெங்கேயோ இருக்கலாம், இல்லைன்னா மாறிச்சு கூட இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் மீந்து இருக்கிறதுனால கர்த்தரனை கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இப்பொழுதோ சொல்லுங்க, இப்பொழுதோ ஜூலை 1ஆம் தேதியோ அப்படி பேசுங்க, ஜூலை 1ஆம் தேதியோ 5:50 கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று. இந்த வசனம்லாம் வாசிக்கிறீங்களா? எப்பயாவது வாசிருக்கிறீங்களா? நான் கூட நிறைய முறை வாசிருக்கலாம். ஆனால் அது குறிப்பிட்ட காலத்துக்காக சில நேரங்களை கர்த்தர் அதை ஹைலைட் பண்ணுவார். பலமுறை நம்ம பைபிள் ரீடிங்கில் வாசிக்கலாம், இல்லை ஏதோ காரியங்களுக்காக வாசிருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு திரும்ப கர்த்தர் இதை நான் வருஷத்தின் துவக்கத்தில் எடுத்தேன், ஆனால் அதை பேச வைக்கல. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தங்களோடு கூட இருக்கு. ஆனால் 6ஆம் மாதத்தின் துவக்கத்தில் 7ஆம் மாதத்தினுடைய துவக்கத்தில் கர்த்தர் 6ஆம் மாதத்தினுடைய கடைசியிலேருந்தே கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதோ நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அதில் சொல்றாரு, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதில் தான் முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லும்படிக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். சொல்லுங்க, விதைப்பு. எத்தனை பேர் பேசுறீங்களோ அவர்களுடைய விதைப்புகள் எல்லாம் சமாதானமாய் மாறட்டும். None of my efforts will go in vain. என்னுடைய ஒரு பிரயாசமும் வீணா போகாது. அடிக்கடி ஊழியத்திலையும் கேள்வி வரும், வியாபாரத்திலையும் கேள்வி வரும், குடும்பத்திலையும் கேள்வி வரும், வேலையிலையும் கேள்வி வரும். இவ்வளோ கஷ்டப்படுறோமே என்ன? எனக்கு சில நேரத்தில் அப்படி தோணுன காலங்கள் இருக்கிறது. அடிக்கடி அது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துருப்போம். இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்யும்படிக்கு முயற்சி எடுக்கிறோமே. வாட் இஸ் அ பாயிண்ட்? இஸ் தேர் எனிதிங் தட் ஈல்ஸ் அவுட் ஆஃப் தட்? அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரோஜனத்தை பார்க்க முடியுதா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா, விதைப்பு ஒரு நாளும் விரையும் ஆகாது. விதைப்பு என்ன பண்ணாதுங்க? பிரோஜனம் இல்லாமல் ஆகவே ஆகாது. விதைப்பு பலன் தந்தே ஆகும். அல்ல சொல்ற, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரயாசத்தை ஒரு நாளும் மனுஷ உதாசீனப்படுத்தலாம். கர்த்தர் பிரயாசத்தை, உன் ஜெபமாகிய பிரயாசத்தை, உன் முயற்சிகளை கர்த்தர் ஒரு நாளும் விரையாக்க மாட்டார். Every effort of your prayer, every effort of your work, every effort of your hard work, every effort of your labor, every effort of your time will be fruitful. Hallelujah. விதைப்பு சமாதானமாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும். Amen. Number 1, there will be peace. Amen. Efforts will be peaceful. Amen. விதைப்பு எப்படி இருக்கும்? ஆமா, உங்களுடைய பிரயாசம் சமாதானமா இருக்குன்னு இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். நீங்க இன்னைக்கு காலைல ஒரு வாழ்த்துதலை பெற்றும்படிக்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிரயாசம், உங்க உழைப்பு, உங்க முயற்சிகள் இந்த மாதத்துல கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவார். உங்களை பார்த்து இதை திருக்கசனமா சொல்றேன். நான் சொல்றேன், அடிக்கடி உங்க பேரை சாந்தின்னு கூப்பிடுறதுக்கோ இல்லை உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு ஏதோ ஒரு 10ஆம் தேதி நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய தீர்க்கதரிசி இல்லை. அப்படி நான் ரொம்ப என்ன பண்ணல, நம்புறதும் இல்லை. ஆனா வசனத்தை திருக்கசனமாய் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையின்படியே நடக்கும் என்பதை நம்புகிறேன். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. மேடுகளை பள்ளங்களை நிரப்பிடும், மேடுகளை சமமா மாத்திரும். அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, சமாதானம் உன் குடும்பத்துக்குள்ளே உண்டாகும். கொஞ்சம் விழிச்சு பேசுங்க, அடுத்த 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அதனால கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் கடந்து சொல்லுங்க, என்னுடைய பிரயாசங்கள் சமாதானமாய் மாறும், என் பிரயாசங்கள் சமாதானமா இருக்கும். Come on, you got to declare that in your mouth and you got to just say it. What you confess will be your life. எதை அறிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. எதை நீங்க பேசுறீங்களோ அதுதான் நடக்கும். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்கல. அதை மாத்திருங்க. அது இந்நாட்களுக்கு முன்னே சொல்லுங்க, இந்நாட்களுக்கு முன்னே 1ஆம் தேதிக்கு முன்னாடி அது முடிஞ்சிச்சு. உங்ககிட்ட யாருக்கிட்டையும் அந்த அதிகாரம், நம்ம கிட்ட யார்ட்டையும் அது கர்த்தர் அந்த அதிகாரத்தையே தரல. யாராவது அப்படி சூப்பர்மேன் மாதிரி மே 12ஆம் தேதி நடந்த விஷயத்தை போய் ஏதாவது பண்ணிட்டு வர போறேன்னு போனீங்கன்னா, இந்த டைம் லேப்ஸ்லாம் பேசுறாங்க இல்லையா, என்னதுங்க
அதெல்லாம் சும்மா டைம் ட்ராவல்லாம் பண்ணுறான்ல, இதெல்லாம் சினிமா, இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனையில் பண்ணுறான். நீலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அது எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. மாத்தினால்தான் இன்னைக்கு புதிய நாளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், புதிய மாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், புதிய துவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்நாட்களுக்கு முன்னே நடந்தது முன்னே நடத்திட்டாரு, இப்ப நடத்துகிறார். எங்க நடத்துகிறார்? சமாதானத்தில் நடத்துகிறார். நீ சமாதானமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? சமாதானமாய் இருப்ப சொல்ற. திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. பலன் தரும். சொல்லுங்க, பலன் தரும். பலன் வந்தா என்ன நடக்கும்? செழிப்பாய் இருப்பேன். சொல்லுங்க, செழிப்பாய் இருப்பேன், சமாதானமா இருப்பேன், செழிப்பா இருப்பேன். சொல்றவங்களுக்கெல்லாம் அப்படியே நடப்பதாக ஆண்டவரே. சமாதானமா இருப்பார்களாக, செழிப்பா இருப்பீர்களாக. செழிப்பா இருப்பீங்க. பலன் வரும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, பலன் வரும், கனி வரும். ஐயா, இதுவரையில் காய்க்கவே இல்லை ஒன்றுமே ஆண்டவரே. பூ கூட பார்க்க முடியல ஆண்டவரே. பூவெல்லாம் பார்க்க வேண்டியல, பூவே இல்லாமல் நேராக பழத்தை தந்துடுவார் கர்த்தர். சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். we look at the Lord, ஏன்னா பிகாஸ் நம்ம மைண்ட் அப்படிதான், சயின்டிஃபிக் மைண்ட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் எதிர்பார்க்குது. சயின்டிஃபிக் மைண்ட் ஆல்வேஸ் லுக்ஸ் அட் த ப்ராசஸ். எங்க பூவே வராமல் எப்படிடா பழம் வரும்? கர்த்தர் பூவே இல்லாமல் பழமா தரக்கூடியவராக இருக்கிறார். இல்லாததை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் ஆச்சு நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று ஆண்டவர் என்றால், ஒன்றுமே இல்லாத இடத்துல உருவாக்க வல்ல முடியவராய் இருக்கிறார். அங்கே பூ வேண்டியதில்லை, காய் வேண்டியதில்லை, அங்கே கனியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் செய்ய முடியாது என்பது எதுவும் இல்லை, என் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? ஓ, திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். சொல்லுங்க, தரும். சொல்லுங்க, தரும். எல்லாம் 3 வார்த்தை தரும் தரும் பாருங்க. ஆமென். இட் வில் ஹேப்பன். ஆமென். அது இல்லாம இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுகந்தரிப்பார்கள். அல்லேலூயா. 3 காரியங்கள் உங்களிடத்தில் சொன்னேன். there will be peace. ஆமென். there will be prosper. ஆமென். எங்கன்னா இருக்கும்? நிச்சயமாய் செழிப்பு இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு செழிப்பு இருக்கும். சொல்லுங்க, இந்த மாதத்தில் பின்தங்குதலே இருக்காது. கடைசியாக தான் சொல்றாரு, பின்தங்குதல் இருக்காது, நீ முன்னோக்கி போவாய். அல்லேலூயா. வேறு வசனங்கள் எல்லாம் நான் திருப்பி உங்களிடத்தில் வருகிற நாட்களில் பேசலாம். இப்போ 15ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்றாரு, இந்நாட்களில் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்நாட்களில் இதை எதை செய்வேன்? டக்குன்னு கனெக்ட் பண்ணி சொல்லிடுங்க. இந்நாட்களில் எதை செய்வார்? சமாதானத்தை தருவார். இந்நாட்களில் செழிப்பை தருவார். இந்நாட்களில் நான் முன்னோக்கி தான் போவேனே தவிர there will be promotions. உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நிச்சயமாய் முன்னேற்றங்கள் இருக்கும். முன்னேற்றங்கள் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்களா உங்களுக்கு நடப்பதாக? தூங்குறவங்க நான் கேட்கலன்னு சொல்லாதீங்க, வீழ்ச்சி கேட்டுக்குங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை வீண் பண்ணாதீங்க. சொல்லிடுங்க, நிச்சயமாய் முன்னேற்றம் வரும். முன்னேற்றம் வரணும், முன்னேற்றம் வந்து தான் ஆகணும். ஆமேன். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதை நினைத்தேன். அதனால தான் சொல்றாரு, பயப்படாதீங்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்க? பயந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. இந்த பயப்படாதேன்றது பல இடத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு 3 இடத்துல, அதிகமாக என்னால் விளக்க நேரம் இருக்காது. 3 பேர்கிட்ட துவக்கத்துலேருந்தே கர்த்தர் சொன்ன 3 இடங்களை உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறேன். என்னோடு கூட ஆதியாம் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எல்லாம் நடந்துருச்சு, கர்த்தர் கூப்பிட்டாரு, நம்பி வந்துட்டாரு. நம்பி வந்தவரை கர்த்தர் அடுத்த அதிகாரங்களை வாசிக்கிறேன், அவனை செல்வ சீமானாய் மாற்றி விட்டார். 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீங்க. ஆபிரகாமுடைய 2வது வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மிருக ஜீவங்களும் வெள்ளியும் பொண்ணும் ஆசைகளுடைய செல்வ சீமானாய் மாறிவிட்டான் எல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு கூட இருந்தவர் போயிட்டாரு. எல்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. 14ஆம் அதிகாரங்களில் யுத்தங்களை ஜெயிக்கிறார், எல்லாம் நடக்குது. ஆனால் 15வது அதிகாரத்தில் அந்த அதிகாரத்துடைய அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே 3 சூழ்நிலைகளை சொல்லுகிறேன். முதல் சூழ்நிலை, என்னன்னு புரியலையே, ஒரு குழப்பமா இருக்குதே, ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து எப்படி ஆபிரகாம் இடத்துல சொல்றார் அப்படி சொல்றார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இப்ப திரும்ப வாங்க, சகரியா 8ஆம் அதிகாரத்து 5ஆம் வசனம் தான் சொல்றாரு, இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நினைத்தேன், நீ என்ன பண்ணாத, பயப்படாத.
இல்லையா? அப்போ ஆபிரகாம்கிட்ட அப்படி தான் சொல்கிறாருப்பா, நன்மை செய்தான்ப்பா வீட்டை விட்டு கிளப்பி கூப்பிட்டு வந்தேன், உன்னை புள்ளலாமலே அப்படியே விட்டுறலான்ட்டு கூட எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்வேன், அதனால நீ பயப்படாதே, சமாதானமாயிரு. ஹல்லேலூயா. முதல்ல இங்க ஒரு பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார் ஆபிரகாம். ஒருவேளை ஆபிரகாமை போல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு கூட எத்தனையோ நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இந்த 1ஆம் தேதி காலையில நீ குழம்பி கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, உனக்கு பயப்படாத. ஹல்லேலூயா. ரெண்டாவது இவங்க பையன் கிட்ட பேசுறாரு பாருங்க. பையன் வந்து போறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, பயங்கரமான வறட்சி நடுவில் சூப்பர் ஆயிடுறாரு. வறட்சியில் கூட அவர் நூறத்தனையான பலனை பெறுகிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26ஆம் அதிகாரத்தில் ஆனால் திரும்ப திரும்ப ஒரு முடக்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய விரிவாக்கத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஒன்ன தோன்றாரு, அங்க நீரூற்று இல்லை, இன்னொன்றை தோன்றுகிறார். எதனாலும் சரி எதுலையுமே என்ன இல்ல, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லாத போல இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் 24ஆம் வசனத்துல, 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர், அது அங்க ராத்திரி, ஆனா இப்ப நான் உங்களுக்கு காலையில வாசிக்க, இன்று காலையிலே கர்த்தர் உனக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் எதை உன் தகப்பனுக்கு சொன்னனோ உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அங்க என்ன சொல்றாரு? குழம்பாதப்பா, உனக்கு சமாதானம் சொல்றாரு. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? பயப்படாத, பெருக்கத்தை உனக்கு கட்டளையிடுவேன், பயப்படாதே பயப்படாதே பயப்பட. எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் கொஞ்சம் உற்சாகம். இங்க நிறைய தூக்கத்தின் ஆவியை பார்த்து விட்டேன். இங்கே நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது பயங்கரமான ஸ்லீப்பர் செல்லில் பேசுகிற மாதிரியே இருக்குது. அதனால் முடிக்கிற தருவாய்க்கு வந்துருச்சு. நீங்கள் அப்படிலாம் டைலாக் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுன்னு முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு காரியத்தை பேசணும். அதனால் கொஞ்சம் முழிச்சுங்கிறவங்க மாத்திரம் ஒரு கையை தட்டி 10 பேரை எழுப்பி விட்டுருங்க. அப்போ அவங்க பெஸ்ட் ஆகிட்டோம். ஓ, அப்போ இவ்வளோ பேர் முடிச்சுன்னுக்கிறீங்களா? ஓ வா, இப்போ இவ்வளோ பேர் கேட்டுக்கிறீங்களா பிரசங்கத்தை? அப்போ தட்டுறவங்க தட்டவே மாட்டீங்க போகுது. சரி, ஓகே, இருக்கட்டும். ரெண்டாவது சொன்னேன், ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு இல்லப்பா, இது என் நோக்கம், பெருக செய்கிறது என்னுடைய நோக்கம். மனுஷனை படைச்சிட்டு பெருமிதமாக ஆண்டு சொல்றாரு, நீ பூமியை ஆண்டுக்கொள், பழுகு, பெருகு. அதெல்லாம் மாத்திடுவாரா? மாற்றவே மாட்டார். சொன்னார்னா சொன்னதுதான் செய்வார்ன்றது அடுத்து சொல்லுங்க. சொன்னார்னா சொன்னதுதான், சொன்னதெல்லாம் மாற்றலாம் மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்துட்டீங்களா? அதுதான், ஓடுறாதீங்க பின்னாடி, அவரையே நம்பிட்டுருங்க. அவர் நம்பி ஒன்று கொடுத்துட்டீங்களா, அவர்கிட்ட கொடுத்ததை கொடுத்துருங்க, அவ்வளோதான். வாழ்க்கையை கொடுத்துட்டீங்களா, இதை செய்வார் என்று அவருடைய கரத்தில் கொடுத்துட்டீங்களா? கர்த்தரிடத்தில் கொடுத்தது தான் கர்த்தர் திரும்ப. ஆமாம், கர்த்தர் கையில் கொடுத்தது திரும்ப வாங்காதீங்க எதையுமே. கர்த்தர் கையில் கொடுத்ததை, உன் சமாதானத்தை திரும்ப ஆண்டு நடக்கலைன்னு சொல்லிட்டு வாயினாலே விதைச்சி நீ கொடுத்ததெல்லாம் திரும்ப கர்த்தரிடத்துல பிடுங்காத, அது நல்லதுக்கல்ல. நாம தான் நம்ம வாயினாலே அவிசுவாசத்தை பிடுங்காதீங்க. கர்த்தர் செய்வார் என்றால் கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். கர்த்தர் செய்வேன் என்றால் கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். அதுக்கு there is no, அதுக்கு மறு உத்தரவு இல்லை, அதற்கு எதுவும் இல்லை. அதுதான் இங்க திரும்ப பேசுறாரு. பா, உனக்கு அதை தான் சொல்லி செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறாய், அதனால பயப்படாதே, இந்நாட்களை உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் என்ன பண்றேன், நான் நினைத்திருக்கிறேன், உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதே. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, பயப்படாதே. ஈசா கிட்ட சொல்றாரு, ஏன் பயப்படாதே, நீ பெருகுவா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவர் பிறந்து 20 வருஷம் எக்ஸைலில் போயிட்டார். 20 வருஷம் போயிட்டு என்ன பண்றாருங்க, வனாந்திரத்தில் பல காரியங்களை அனுபவித்தார். மாமா வீடா இருந்தாலும் அது வனாந்திரமா தான் இருந்துச்சு ரொம்ப நாள். பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நடந்து முடிஞ்சு, பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பல காரியங்கள் நடந்து. இப்போ கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ அந்த தேசத்தில் இருக்க முடியாதபடிக்கு இனி முன்னோக்கி தான் போக முடியுமோ என்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. என்னோடு கூட நேரம் போறபடினால 46வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே ஆதியாகம புத்தகத்தில் 46வது அதிகாரத்தினுடைய இந்த 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அன்று இரவிலே 2ஆம் வசனத்தில், தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி விட்டார். தரிசனமாகி யாக்கோபை யாக்கோபை என்று கூப்பிடுறார். நீ இஸ்ரவேல் பா, ஆனா யாக்கோபா மாறிட்ட. பயப்படும் போதெல்லாம் யாக்கோபா மாறிடுறோம். சந்தேகப்படும் போதெல்லாம்
யாக்கோபா மாறிடுறோம். யாக்கோபு இல்ல, உன்னை இஸ்ரவேலாய் நான் மாற்றி இருக்கிறேன். Whenever there's a doubt, whenever there's an unbelief, you go back. அது இந்நாட்களுக்கு முன்னே மாறக்கூடாது. இந்நாட்களுக்கு வந்துட்டவங்க இந்நாட்களில் தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க புரிஞ்சுங்க. இந்நாட்களுக்கு முன்னே ஜூன் மாசத்தை ஜூலைல பேசாதீங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஜூலை மாதத்தில் ஜூன்ல நடந்த விரோதங்களை பேச மாட்டேன், ஜூன்ல நடந்த சமாதான சீர்குலைவுகளை, ஜூன்ல நடந்த இல்லாமைகளை பேச மாட்டேன். அப்படி பேசினா திருப்பி யாக்கோபு மாதிரி ஆயிட்டு திருப்பி வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்துருவேன். அதே வனாந்தரத்தில் ஜெயித்த இஸ்ரவேலாய் மாற வேண்டும். ஆனால் தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் பா. இஸ்ரவேலுக்கு தரிசனம் ஆகிறார், ஆனால் யாக்கோபுன்னு கூப்பிடுறாரு. அதான் என்ன தோட்டுச்சு. ராத்திரி வாசிக்கும் போது நான் யோசிச்சேன், பாருங்க, என்ன ஒரு ஊழியக்காரனா கூப்பிட்டுட்ட பிறகு நான் அவிசுவாசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை திரும்ப பழைய மனுஷனா பார்க்க வைக்க கூடாது. I need to be that anointed person every time before him. அவருக்கு முன்பாக எப்பொழுதும் அந்த அபிஷேகத்தோடு கூட அதுதான் என்னுடைய விசுவாசமாய் இருக்க வேண்டிய. யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்களோ? நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வீராக சொல்றாரு. அப்பா நீ இஸ்ரவேல் பா, ஆனால் யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடணும் அவரை? இஸ்ரவேலே இஸ்ரவேலே, போராடி ஜெயித்தவனே, போராடி ஜெயித்தவனே, வாக்குதத்தை சுதந்திரிக்கிறவனே, ஆனால் ஏன் யாக்கோபாய் மாறிவிட்டாய்? சரி, இப்ப சொல்றாரு அவன் இதோ அடியேன் என்றாரு. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் தேவன், நான் தகப்பனுடைய, எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கேயும் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன். அல்லேலூயா. உன் ப்ரமோஷனை பற்றி, உன் முன்னோக்கத்தை பற்றி நீ பயப்படாத. நான் உனக்கு செய்யறதை செய்வேன், உன்னை பெரியவன் ஆக்குவேன். யாருக்கு புரியுது? இதுக்கெல்லாம் தான் ஆமேன்லாம் பாருங்க. தூங்கிந்தவங்களாம் கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நல்லது கேட்டே இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் கேட்டிங்களா? முன்னாடி பேசுனதெல்லாம் கர்த்தர் சொல்றார், இந்நாட்களுக்கு முன்னே பேசாதீங்க. முதல் பொறுத்தனை இந்த 1ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுங்க? முடிஞ்சிச்சு, பேசுங்க. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க? இந்நாட்களுக்கு முன்னால் இருக்கிறத பேச மாட்டேன். இந்த மாதத்தில் இதுக்கு முன்னால் இருக்கிறத பேச மாட்டேன். நல்லா கணத்துருங்கப்பா. தூங்குறவங்களாம் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. செல்லா ஜெபம் பண்ணுப்பா. வாய்த்தன் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. தூங்குறாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க? எல்லாரும் இப்போ சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க? ஆண்டவரே, ஒரு பொருத்தனை பண்ணுறேன், பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, இதுக்கு முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ புதியவைகளை உனக்கு முன்பாக தோன்ற செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றுகிறது. கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது அது தோன்றுகிறது, இப்பொழுதே அது நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, அதை கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நம்பணும். அதை விட்டுட்டு இந்த காலையில் ஒரே ஒரு பொருத்தனை உங்களை பார்த்து நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறேன். பழச பேசுறதுக்கு யாராவது தீர்மானம் வந்தீங்கன்னா இந்த பிரசங்கமே வேஸ்ட்டு. நீங்கள் வந்தது வேஸ்ட்டு, உங்கள் நேரமே வேஸ்ட்டு. அதனால் ஒரு பொருத்தனை பண்ணீங்க. இந்நாட்களுக்கு முன்னே காரியங்கள் முடிகிறது. இந்நாட்களில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி செய்யுங்க. இந்நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நினைத்திருக்கிறேன், நீ பயப்படாதேன்றாரு. பயப்பட மாட்டேன். உனக்கு விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். உனக்கு பலன் வரும், உன் பலன் வரும், உன்னுடைய காரியங்களில் பலன் வரும், உனக்கு பலன் வரும், உனக்கு முன்னோக்கம் வரும், உனக்கு முன்னேற்றம் வரும், உனக்கு காரியங்களை நான் செய்வேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தைகளை ஒரு மகத்துவத்தை கர்த்தர் வைத்து பேசும்பொழுது வார்த்தையினுடைய தாக்கங்கள் அவனால் இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலையில் கர்த்தரினோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திர. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, in spite of all the hurdles that you've been through. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது identically there are 2 words that the Lord uses. சகரியா 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்க, இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் நினைச்சிருக்கிறேன், அதனால பயப்படாதே என்றார். இந்நாட்களில் நீ கேட்கிற இந்த நாளில் கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற, நீ பயப்படாதேன்னு சொல்றார். அப்போ சொல்றார் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், இந்த நாட்களுக்கு முன்னே உனக்கு சமாதானம் இல்லை, இந்த நாட்களுக்கு முன்னே உனக்கு பலன் இல்லை, இந்த நாட்களுக்கு முன்னே நிறைய விரோதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். நீ எது பிரயாசப்பட்டு ஒன்றுமே நடக்க
வரவில்லை என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதில் பலன் வரும் என்று சொல்கிறார். அதே 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற சகரியா 8:12 இப்படி கர்த்தர் சொல்றாரு, there will be peace, there will be prosperity in your life. உன் வாழ்க்கையில இதுவரையில உன் விதைப்புகளுக்குள்ளே பலன் வரவில்லை என்றால் கர்த்தர் சொல்றாரு பலன் வரும். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், இதுவரையில சுகந்திரிக்க முடியாதபடிக்கு முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்களை நீ முன்னேறுவாய் என்று கர்த்தர் சொல்றார். ப்ரமோஷனே பார்க்கல, வறண்டு போயிடுச்சு. there is no promotion at all. God says there will be promotion in your life. உன் வாழ்க்கையில் அந்த ப்ரமோஷன் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ற, இந்நாட்களில் இந்த நாளில் நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் தான் உன்னிடத்துல பேசுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இரு, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.